ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேட்டல் பட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்க ஒரு ஏரியா வந்து அந்த ஊர் வில்லேஜஸ்க்காக கேட்டில் வந்து ரேஸ் பண்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 months வந்து அவங்க அந்த கேட்டில் வந்து அந்த போட்டு வரலாம். நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் 5 miles அந்த ரேடியஸ்ல வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு இவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆனா இந்த 6 மாசத்துக்கு ஏன்னா வில்லேஜ்ல பெருசாக ஃபுட் இருக்காது கேட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு குலியான ஒரு கேட்டில் பட்டியல வந்து ஒரு விமனை வந்து இந்த டைகர் அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடும். இது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 மைல் தள்ளி அலகம்பாடிங்கிற ஒரு கேட்டில் பட்டி, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்லேகால் தாலுக்குல இருக்கு, ஒகேனக்கல் டவுன் பக்கத்துல இருக்கு. இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சேரும். இங்கேயும் வந்து இந்த டைகர் வந்து ஒரு ஆள் அட்டாக் பண்ணிருக்கு. அவன் வந்து எரும மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கான், ஒரு 40 எரும மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கான். அப்போ வந்து இந்த டைகர் வந்து அட்டாக் பண்ணி அவனோட நெக்ல இருந்து பட்டக்ஸ் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணிருக்கு. லக்கீர் என்னன்னா ஒரு 5 பஃபலோஸ் வந்து ஒன்னு சேர்ந்து அந்த டைகரை வந்து விரட்டி அடிச்சிருச்சு. ஸோ அந்த ஆள் வந்து எப்படியோ லக்கிலி பொழைச்சிக்கிட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிணத்துக்கும் ஒரு பையன் டொனால்டுக்கும் கேள்விப்படுறாங்க. ஸோ டொனால்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ற, அப்பா இந்த நான் வந்து ஒரு சஃபாரி மாதிரி போறேன், ஒரு 1 month சஃபாரி எடுத்துக்கிறேன், நான் போய் வந்து இந்த டைகரை வந்து ஹண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகேப்பா அப்படின்றாரு. இவங்க அப்பா கிட்ட இருந்து 300 ரூபா எடுத்துட்டு ஸ்டட் பேக்கர் கார் எடுத்துட்டு .470 ரைஃபிள், அதாவது நைட்ரோ எக்ஸ்ப்ளோசிவ் ரைஃபிள் சொல்லுவாங்க, வெரி வெரி பவர்ஃபுல் ரைஃபிள் இந்த .470 எலிஃபன்ட் கன் கூட சொல்லலாம், டபுள் பேரல் கன்னு. எலிஃபண்ட சொல்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன்னை எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் போறது பாத்தீங்கன்னா பெண்ணகரத்துக்கு போய் ரங்காவை கூப்பிட்டுக்கிறாரு. ரங்காவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து 7 மைல் தள்ளி முட்டூர் கிராமத்துக்கு போய், சின்ன ரிவர் இருக்கிற முட்டூர் கிராமத்துக்கு போய் பைரா அந்த பூஜாரியை கூப்பிட்டுக்கிறாரு. இவங்க எல்லாம் அதுக்கு இருந்து அங்க இருந்து ஊட்டமலை வில்லேஜுக்கு போறாங்க. அங்க இவங்க கிணத்துக்கு வந்து ஒரு 1 room ஹட் இருக்கு, அது ஒரு கேம்பிங் எக்ஸ்பிளேஷன் மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. அங்க காரை விட்டுட்டு ஃபாரஸ்ட் கார்டு கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து அங்க இருந்து 8 மைல் தள்ளி உள்ள பெஹயாங்கிற கிராமத்துக்கு போறாங்க. ஒகேனக்கல் போயிட்டு அந்த காவிரி ரிவர் கிராஸ் பண்ணி தான் போக முடியும். ஸோ போகும்போது எப்படின்னா ஒரு படகு சஃபாரி, ஒரு 8 மைல் போகும்போது ஃபர்ஸ்ட் 3 மைல் நடந்து அதுக்கப்புறம் இந்த படகுல அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அங்கிருந்து 5 மைல் நடந்து போகணும். அதே மாதிரி அவங்க போய் அந்த பெஹயாங்கிற வில்லேஜ் போய் பார்த்துருக்காங்க. வெறும் 12 வீடு மட்டும் அந்த பெஹயா வில்லேஜ் இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த டைகரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் ஹெல்ப் பண்றவங்க ஒத்துக்கிட்டோன்னே இந்த 12 வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து நின்று இந்த டைகர்ஸ் வந்து ஒரு பெரிய கடவுள், இது ஒரு டைகர்ஸ் வந்து காளி மாதா ஹெல்ப் இருக்கு, அதனாலதான் வந்து ஸ்கிராச் பண்ணது, யாரையும் கொலை பண்ணலன்னொன்னே அப்போ ஒருத்தன் சிரிக்கிறான். யாருன்னு பாத்தீங்கன்னா லோட்டா த ஸ்லோகா. அவன் சொல்றது டைகர்ஸ் கிடையாது, டைகர் உடும்பு நான் பிடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி மரத்து மேலே எழுந்திருக்கிறேன். அப்போ அந்த டைகர் கரெக்டா நீ கீழே வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் விரட்டினேன், ஆனா அது அவ்வளோ ஒரு கொலவெறி இருந்துச்சு அதோட கண்ணுல வந்து என்னை பார்த்துட்டு. அப்ப லக்கிலே அன்னைக்கு வந்து ஒரு சாம்பார் டேர் வந்து வைல்ட் டாக்ஸ் தான் துரத்திட்டு வந்துச்சு, அதனால நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், இல்லாட்டி என்னைய அன்னைக்கு தூக்கி இருக்கும் அப்படின்றாரு.